நெய்ராவோட நிலைமை மோசமாயிட்டே இருந்தது. அவளை இப்படி பார்த்துட்டு இருக்கிற அவளோட அம்மாவால கண்ல இருந்து வர கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கிட்ட தான் மகளை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறாங்க. அப்ப மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சொல்றாங்க, பாருங்க, அது முன்னாடி நம்ம கை கட்டி நின்னா ஒண்ணும் ஆகுறது இல்ல. அது சொல்ற பேச்சு நம்ம கண்டிப்பா கேட்டுதாகணும். ஐயோ நான் அதை எப்படி பண்றது? அவன் என்ன யார கொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ணா எங்க நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கு சாச்சா, உனக்கு அது தெரியாது. ஷிம்லால நீங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டி அப்புறம் நைராக்கு அந்த மார்க்கெட்ல என்ன ஆச்சு? நைராவோட உடம்புல இருக்கிற அந்த சின்ன பையனோட ஆத்மா தக்ஷன் கிட்ட இப்படி சொல்லுது. உடனே அவர் மாயாவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மாயாவோட முகம் அப்படியே தயங்கி கீழே குனிஞ்சிருந்தது. அப்புறம் அப்படியே மெதுவா எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. இவங்க 2 பேரும் சிம்லாவுக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட நின்னு அவர் அழகான காட்சிய படம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மாயா நைராவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த மார்க்கெட்ல இருக்கிற சில பேர் மாயாவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப கீழ்த்தரமா ரொம்பவே அவதூறா பேச ஆரம்பிச்சாங்க. நைராவை மட்டும் இல்ல, அவங்க பொண்ணையும் கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. மாயாவும் நைராவும் பிரச்சனையில இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பொண்ணு வந்து அவங்கள காப்பாத்த நினைச்சாங்க. அந்த பொண்ணு கூட நைராவோட வயசு இருக்கிற இன்னொரு பையனும் இருந்தான். காப்பாத்த வந்த அந்த பொண்ணு எவ்வளோ எடுத்து சொல்லியும் அந்த கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவங்க தொடர்ந்து மாயாவையும் கூட இருந்த அந்த பெண்ணையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு கூட வந்த பையன் சொல்றான், என் அம்மாவையும் என் ஆன்ட்டியையும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணா நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அவர் உங்களை விடவே மாட்டாரு. சின்ன பையன் அப்படி சொன்னதும் அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் முன்னாடி வந்து அந்த சின்ன பையனோட காலரை பிடிச்சு மேல தூக்குறான். அப்ப முகத்துல துண்டை சுத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆள் வராரு. அவர் சொல்றாரு, அந்த குழந்தைய கீழே விடு. ஏய் என்ன, இல்லனா என்ன பண்ணிருவ? ஏய் என்ன இங்க ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்கியா? ஒழுங்காங்கிறத போயிடு. அப்பா இவங்க ரொம்ப கேவலமானவங்களா இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, இவங்க அம்மாவையும் ஆன்ட்டியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? இந்த ஆள் தான் உன் அப்பாவா? ஏய் அப்படின்னா இங்க இருந்து போக மாட்டியா? சரி வா, உன்னால முடிஞ்சா வந்து சண்டை போடு வா. ஐயோ அந்த சின்ன பையன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை மன்னிச்சிருங்களேன், நான் இங்க வந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்க அந்த சின்ன பையனை விட்டுருங்களேன். சரி சரி, இங்க இருந்து போ. அது என்ன உன் பொண்டாட்டியா? என்ன இப்படி ஊரூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா அவகிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரியவே. நான் விளக்கமா சொல்றேன். நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். சரி வாங்க இங்க இருந்து போலாம். அப்புறம் அக்கா நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்க. மாயாவை கிளம்ப சொல்லிட்டு அந்த ஆள் அவங்க பொண்டாட்டியும் அவங்க குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அந்த சின்ன பையன் பேரு சோனு. அவன் அப்பா மேல ரொம்ப கோவமா இருந்தான். ஏன்னா அவங்க அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவங்க அப்பா எதுவுமே சொல்லல. ஏன்பா நீங்க அவங்களை எதுவுமே சொல்லல? அவங்க எவ்வளோ கேவலமா கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆனா நீங்க பயந்து வந்துட்டீங்கப்பா. சோனு நீ நிறைய பேசாதப்பா. சரி வா, நான் உனக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கறேன். இப்படி சொல்லிட்டு முகத்துல மூடிட்டு இருக்கிற துணியை அந்த ஆள் எடுக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் யக்ஷன் தான். தான் மனைவியும் தான் குழந்தையும் வீட்டுல விட்டுட்டு யக்ஷ் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனாரு. சோனு ரொம்ப நேரமா தான் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பா அங்க வராததால அவன் வாசலுக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சான். அப்பா ரொம்ப நேரம் ஆகியும் வராததால மறுபடியும் தான் அப்பா அந்த காட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சான். யக்ஷன் போன திசையை பார்த்து சோனு வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப தூரம் போயும் அங்க யாரையுமே பார்க்க முடியல. அவன் யக்ஷ பலமுறை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பார்த்தான். ஆனா எந்த பக்கம் இருந்தும் எந்த ஒரு சத்தமும் வரல. சோனு தான் அப்பாவை தேடிக்கிட்டு இன்னும் காட்டுக்குள்ள போனான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பிணத்தை பார்க்கறான். அதை பார்த்து சோனு கத்த ஆரம்பிச்சான். அந்த பிணம் வேற யாருதும் இல்ல, சோனுவோட அம்மாவையும் மாயாவையும் மார்க்கெட்ல கிண்டல் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளோட பிணம் தான் இது. அப்புறம் அந்த காட்டுல இன்னொரு ஆளோட அலறல் சத்தம் கேக்குது. உடனே சோனு அந்த குரலை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவனோட அப்பா ஒரு ஆளை கொடூரமா கொண்டுட்டு இருக்கிறத அவன் பார்க்கறான். அப்ப சோனுவோட அப்பா ஒரு பெரிய கல் எடுத்து அந்த ஆளோட நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு இருக்காரு. சோனு இதை தூரமா இருந்து பார்க்கறான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யக்ஷன் அமைதியா நடந்து வராரு. அப்புறம் தான் மகன் சோனு முன்னாடி வந்து நின்னு மண்டிட்டு சொல்றாரு, மகனே, வேட்டைக்காரனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எப்பவுமே இரைய மறைஞ்சிருந்து தான் தாக்குவான். அவன் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இரைய வேட்டையாடுவான்.
புரிஞ்சதா? சரி வா வீட்டுக்கு போலாம். அப்புறம் இங்க நீ என்ன பாத்தியோ அத ரகசியமா வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு யக்ஷ் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அப்பாவோட இந்த ரூபத்தை பார்த்து சோனு அப்படியே அதிர்ந்து போயிடுறான். அப்புறம் ரொம்ப பயந்தும் போயிடுறான். அவன் நின்னுட்டு இருக்கும்போது அவன் பேண்ட் ஈரமாயிடுது. யக்ஷ் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இருக்கும்போது சோனு நடந்த எல்லாத்தையும் தான் அம்மா கிட்ட சொல்றான். உடனே சோனுவை கூப்பிட்டுக்கிட்டு சோனுவோட அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா யக்ஷ் இதை ஏத்துக்கல. நீங்க எங்கேயுமே போக கூடாதுன்னு அவங்க 2 பேரையும் அவர் வீட்டுல பூட்டி வச்சிடறாரு. யக்ஷோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மனைவியும் அவரோட குழந்தையும் ஒரு அடிமை மாதிரி நடத்தப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே யக்ஷ் சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு சொன்னாரு. அதனால அவங்க 2 பேரும் யக்ஷோட பிடியில இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது 2 பேரும் அந்த வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அவங்க ஒரு காட்டு வழியா ஓடி போறாங்க. ஆனா ஒரு வேட்டைக்காரன் இருந்து அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? யக்ஷ் ஓடி வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாரு. நான் சொன்னல, என்னை தனியா விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு. என்னை விட்டு நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? இப்படி சொல்லிட்டு யக்ஷ் அவரோட மனைவியை ஓங்கி அடிக்கிறாரு. இதால சோனு ரொம்ப கோவமாயிடுறான். அப்புறம் தான் அப்பாவை அடிக்க பாயிறான். ஆனா யக்ஷ் அவனை எட்டி உதைச்சிடுறாரு. அப்புறம் ஒரு கூரான மரக்கிளைய மேல அப்படியே போய் சொருகிக்கிறான். அப்புறம் அந்த கிளையில இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறிடுது. யக்ஷோட கண்ணு முன்னாடியே அவரோட மகன் இறந்து போயிட்டான். அவரோட மனைவி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அடுத்து அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க அவங்களோட பையனை நினைச்சு வருந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யக்ஷால இதை எதையுமே பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு தான் மகனை அதே இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அவரோட மனைவியை வீட்டுல பூட்டி வச்சிடறாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இதே நிலைமையில தான் இருக்காங்க. இந்த கதையை கேட்ட தக்ஷோட கண்ணும் நைராவோட கண்ணும் நனைஞ்சிடுது. இதை கேட்ட மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட கண்ணும் கலங்க ஆரம்பிக்குது. அப்ப நைராவோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த சோனுவோட ஆத்மா சொல்லுது, சாச்சா, எங்களை தயவு செய்து நீங்க காப்பாத்துங்க. இதை கேட்ட தக்ஷ் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு சிம்லா போறாரு. அவர் 20 வருஷம் கழிச்சு அவர் எந்த வீட்டை விட்டு ஓடி வந்தாரோ அதே வீட்டை அவர் பார்க்கறாரு. இவர் அவங்க அப்பா அம்மா கூட நிம்மதியா இருந்த வீட்டை அவர் பார்க்கறாரு. அவர் உடனே அந்த வீட்டோட கதவை தட்டுறாரு. உடனே யக்ஷ் வந்து அந்த வீட்டோட கதவை திறக்கிறாரு. 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்த உடனே எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அங்க காத்து ரொம்ப பலமா வீச ஆரம்பிக்குது. அந்த காட்டுல இருந்து ஏதோ விசித்திரமான சத்தம்லாம் கேக்குது. அப்புறம் மேகம் வெடிக்க ஆரம்பிக்குது. மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கு. தக்ஷ், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா, என் அம்மா உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டாங்க. ஆனா நீ உன் சொந்த மகனையே கொல்லுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, நான் அவனை கொல்லல. ஆனா ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் உன்னை முடிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இப்படி சொல்லிட்டு யக்ஷனை தக்ஷ் ஒரு கத்தியால குத்த போறாரு. ஆனா யக்ஷ் அந்த கத்தியை பிடிச்சிடுறாரு. அப்புறம் தக்ஷனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அவர் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. தக்ஷ் அவரை பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள போறாரு. அங்க கிளைமேட் ரொம்ப மோசமா மாற ஆரம்பிக்குது. கரு மேகங்கள் வெடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல கிளைமேட் அப்படியே மாறிடுது. தக்ஷ் யக்ஷை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனா அவரோட மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்ளோ பேரை கொண்ட அவன் என்ன பார்த்து ஏன் ஓடி போகணும்னு அவன் இப்ப எங்க இருப்பான்னு தக்ஷ் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப தக்ஷுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு யக்ஷ் அவர் மேல வில்ல விட்டுறாரு. அது தக்ஷோட கையில பட்ட உடனே அவர் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன கொல்ல வரதுக்கு முன்னாடி நீ கொஞ்சமாவது யோசிச்சுட்டு வந்திருக்கணும். என்ன இவ்ளோ பலவீனமா இருக்க? இப்படி ஒரு அடி அடிச்சதுக்கே கத்திக்கிட்டு இருக்க? தக்ஷுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, யக்ஷ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு. ஆனா யக்ஷ், நீயும் பலவீனமா தான் இருக்க. உன்னாலதான் அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சோனு இப்ப என் கூட இருக்கான். தக்ஷ் இப்படி சொன்ன உடனே யக்ஷ் பல அம்புகளை விட ஆரம்பிக்கிறான். தக்ஷ் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. யக்ஷ் அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. சோனுவோட பேரை கேட்ட உடனே அவர் வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டாரு. அப்புறம் அப்படியே மெதுவா அந்த காட்டுல தக்ஷ் எங்க போனாருன்னே தெரியல. தான் வளர்ந்த இந்த காட்டுல அவன் எங்க போயிருக்க போறான் அப்படின்னு யக்ஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோனுவோட பேரை கேட்ட உடனே அவர் பொறுமையை இழந்துட்டாரு. ஏன்னா அவரோட மகன் யக்ஷ் அவனோட சொந்த மரணத்துக்கு காரணம் தான் நினைக்க ஆரம்பிச்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி அந்த வேட்டைக்காரனை வேட்டையாட துரத்திட்டு இருந்தாரோ அதே மாதிரி தக்ஷியும் அவர் துரத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப யக்ஷோட கண்ணு முன்னாடி ரத்த கால் தடயங்கள் தெரியுது. அது ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் நிக்குது. அது தக்ஷோட கால் தடம் தான் அப்படின்னு யக்ஷுக்கு தெரியுது. அந்த வேட்டைக்காரனை தான் ஏமாத்தின மாதிரியே என்னை தக்ஷ் ஏமாத்த நினைக்கிறான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இதை நினைச்சு யக்ஷ் சிரிக்க ஆரம்பிச்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி யக்ஷ் எந்த தந்திரத்தை பயன்படுத்தினாரோ தக்ஷ் அந்த தந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு.
எக்ஸ் அந்த இடத்துக்கு போய் தக்ஷ பாக்குறாரு. ஆனா அவர் அங்க எங்கேயுமே இல்ல. அங்க தக்ஷோட செருப்பு தவிர வேற எதுவுமே இல்ல. எக்ஸோட சந்தோஷம் இப்போ ஒரு பயமா மாற ஆரம்பிக்குது. ஆனா அவரால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. இந்த தக்ஷ் எங்க போனான்? அவன் இப்ப என் கூட என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு. எக்ஸ் இப்போ ரொம்ப கோவமா இருந்தான். அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே வந்து எக்ஸ் மேல விழுது. அதை அவர் தொட்டு பார்க்கறாரு. அப்ப எக்ஸுக்கு புரிஞ்சிருது இது தக்ஷோட ரத்தம் தான் நம்ம மேல விழுந்துட்டு இருக்குன்னு. அவர் மேல பார்க்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு மேல இருந்து வந்து தக்ஷ் அப்படியே மேல இருந்து பறந்து வந்து எக்ஸோட நெஞ்சிலேயே குத்துறாரு. எக்ஷனை கொல்லும்போது தக்ஷன் ஒன்னும் அவ்வளோ சந்தோஷமா இல்ல. அவர் கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனா அவர் அவரோட குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு. ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தையோட அப்பா வாழ்க்கையில எந்த எல்லைக்கும் போவாரு. அவரால மரணத்தோட கூட போராட முடியும். ஆமா தானே? பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.